ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி. என் செல்ல பிள்ளையே, சிறுவாபுரி முருகன் வாக்கு இதை கேட்டு முடித்த 10 நிமிடத்தில் மிக பெரிய அதிர்ஷ்டம் உன் வீடு தேடி வரும். எனக்கு நீயே நன்றி சொல்வாய் என் செல்லமே. பணப்பிரச்சனையானாலும் மனப்பிரச்சனையானாலும் குழப்பங்களும் கண்ணீரும் கஷ்டமும் தொடர்ந்து மனதை அரித்து என் பிள்ளைகளை வாட்டி வதைக்கும். இந்த நேரத்தில் இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேள். வாழ்க்கையில் நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் முதலில் நம்மை இழிவாக பேசுபவர்களையும் நம்மிடம் எப்போதும் குறை காண்பவர்களையும் வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கிவிட வேண்டும். எந்த கருணையும் காட்ட தேவையில்லை. உனக்கான சோதனை காலம் வரும்போது பயப்படாதே, கலங்காதே. என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய தொடங்கிய அந்த நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையை நான் தொடங்கிவிட்டேன். அதனால்தான் நீ பல சோதனைகளை அனுபவிக்கிறாய் என உனக்கு பலமுறை அறிவுரித்து இருக்கிறேன். இப்போது அதை நினைவுபடுத்துகிறேன் உனக்கு. சற்று கவனமாக கேள். நான் உன்னை சுத்தமாக்குகிறேன். இப்போது நீ கர்மவினை என்ற குப்பைகளாலும் மாயை என்ற அழுக்குகளாலும் முற்றிலும் மாசுபட்டு இருக்கிறாய். அதன் பலனாகவே கஷ்டம், நஷ்டம், பிரச்சனை என்று பேதலித்து வருகிறாய். சில நேரங்களில் வருத்தப்படுகிறாய். அவற்றையெல்லாம் நான் மெதுவாக சுத்தம் செய்யும் போது உனக்கு அது சோதனைகளாகத்தான் தெரிகிறது. கஷ்டமான சூழ்நிலையை சந்திக்கும் போது மனம் உடைந்து போகக்கூடாது. பொறுமையுடன் என்ன நடக்கிறது என்பதை கவனித்த வண்ணம் இரு. எந்தவித சூழ்நிலையிலும் உன்னுடைய முயற்சியிலிருந்து விலகிவிடாதே. எதற்கும் கலங்காதே, எதற்கும் இடம் தரவும் நினைக்காதே. எத்தனையோ தருணத்தில் துயரங்களை அனுபவித்து விட்டாய். இப்போது உனக்கு கால நேரம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறது. அனைத்திலிருந்தும் விடுபடப் போகிறாய். இழந்தது அத்தனையும் வந்து சேரும் காலம் இது. ஆகவே வாழ்க்கையில் அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ வாழத்தான் போகிறாய். அதற்கான கால நேரம் இதுவேதான் ஆகும். உனக்கு தடங்கலான காரியங்களும் தாமதமான காரியங்களும் வெற்றிகரமாக நிறைவேறும் தருணம் வந்துவிட்டது. சோதனை காலங்களை எல்லாம் எதிர்த்து நின்று தாண்டி வந்த நீ உன் வெற்றி காலங்களில் ஏன் சோர்ந்து போய் விடாதே? ஏன் சோர்ந்து போய் விட்டாய்? ஆம் செல்லமே, சோர்ந்து போகக்கூடாது. உனக்கான கால நேரம் என்பது சர்வ நிச்சயமாக இதுதான் அந்த தருணம். பல தடைகளை தாண்டி வந்த நீ சந்தோஷ தருணங்களை தவற விடாதே. உறுதியான நம்பிக்கையோடு இரு. நீ நினைத்த எல்லாமே வந்து சேரும் காலம் இது. இன்று இந்த சத்திய வாக்கை முழுமையாக கேட்ட உனக்கு எல்லாமே ஜெயமாகும். நான் இருக்க பயம் ஏன்? ஆம் செல்லமே, நீ முடிந்தவரை ஏழைகளுக்கு உதவி செய், அன்னதானம் செய். பிறகு பார், உனக்கான இந்த சிறுவாபுரி முருகனின் அருள்வாக்கை பெற்று வாழ்க்கையில் மகிழ்ச்சியுடன் இருக்கப் போகிறாய். இந்த அருள்வாக்கை கேட்ட 10 நிமிடத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன் வீடு தேடி வரும். அந்த நேரத்தில் முருகா, ஓ முருகா, கந்தா, கடம்பா என்று என்னிடம் நன்றி சொல்ல ஓடோடி வருவாய். இந்த முருகனின் வாக்கு என்றும் பொய்த்ததில்லை. ஆம் செல்லமே, அதற்காகத்தான் நீயே எதிர்பாராத வகையில் உன் முருகப்பெருமான் திடீர் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரப்போகிறேன். ஆனால் என் செல்லப்பிள்ளை, ஏன் இவ்வளவு கோபப்படுகிறாய்? வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளால் சோர்வடைந்து இதற்கு மேல் நான் போராட முடியாது என்று நினைக்காதே. வெற்றி தோல்விகளை குறித்து கவலைப்படாமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல். அந்த நம்பிக்கையை உன்னை வெற்றி பெறச் செய்யும். அதேபோல் ஒரு காரியத்தை செய்யும் முன் என்ன செய்கிறோம், எதற்காக செய்கிறோம் என்று தெளிவுடன் செய்தால் அதில் தோல்வியே ஏற்பட்டாலும் அது உனக்கு ஒரு பொருட்டாகவே இருக்காது. அதில் வரும் அனுபவமே உனக்கு மீண்டும் ஒரு செயலில் ஈடுபட்டு வெற்றி பெற மிக இலகுவாக இருக்கும். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ,
தேவையற்ற எண்ணங்களை சுமக்கும் வரை வாழ்வில் நிம்மதி என்பது சாத்தியமில்லாததாகத்தான் இருக்கும். நாம் எத்தனை தானங்கள் செய்தாலும் பிறரிடம் காட்ட வேண்டிய தானம் என்ன தெரியுமா? நிதானம்தான். ஆம் செல்லமே, சிலரை மறந்து விடு, சிலரை மன்னித்து விடு, சிலரை கடந்து விடு, சிலரை வெறுத்து விடு. எவரையும் தூக்கி தூக்கி சுமக்காதே, பிறகு உன் வாழ்க்கை சுமையாகி விடும் என்பதை மட்டும் மறக்காதே. மன அழுத்தத்தோடு சிந்திக்காதே, அது ஒருபோதும் வெற்றியே தராது. ஆகவே புன்னகையோடு சிந்தித்துப்பார். புது அறிவு பிறக்கும், வெற்றியும் கிடைக்கும். நல்ல குணம்தான் மரியாதையை வெற்றுத்தரும். ஆம் செல்லமே, வானம் என்றால் 1000 நட்சத்திரங்கள் வரும். வாழ்க்கை என்றால் 1000 துன்பங்கள் வரத்தான் செய்யும். சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறையும் என்பதை போல தன்னம்பிக்கை இருந்தால் துன்பம் அனைத்தும் மறைந்து போகும். ஆகவே நல்ல விடை கிடைக்கும். கஷ்டப்படுத்தியவர்கள் உன்னை நிச்சயமாக தேடி வருவார்கள். தடைப்பட்ட காரியத்திற்கு உனக்கானது நல்லதொரு பதில் கிடைக்கும். எதிர்பாராத நல்ல உறவு கிடைக்கும். ஆம் செல்லமே, இந்த நல்ல பொழுதான காலை பொழுதில் உனக்கான சிறுவாபுரி முருகன் வாக்கு அளித்து விட்டேன் அல்லவா? உனக்கு அருமையான விடியல், அற்புதமான நிகழ்வு, அதிசய செய்தி, மனதை குளிரும் செய்தி, வேலை கிடைக்க உத்தரவு, திருமண பேச்சு, நல்ல உறவு, நல்ல வருகை என எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். கவலைப்படாதே. ஆம் செல்லமே, ஏனென்றால் கடவுளின் படைப்பில் நீயும் திறமைசாலிதான். ஆகவே பிறர் மதிக்கும்படி உன் வாழ்க்கை மாறப்போகிறது. உன்னை எப்போதும் குறைவாகவே நினைத்தவர்கள் உன் பெருமைகளை அறியும் நேரம் வந்துவிட்டது. உன் வாழ்க்கை இனி சொர்க்கமாக மாறப்போகிறது. நீ நல்ல நிலைக்கு வந்து விட்டாய். ஏனென்றால் உன் பிரார்த்தனை ஒருபோதும் வீண் போகாது. திடீர் திருப்பத்தால் உன் வாழ்க்கை ஜொலிக்கப் போகிறது. மகிழ்ச்சியாக இரு. என்னுடைய நாமத்தை நீ சொல்லிக்கொண்டே இரு. உனக்கான வாழ்க்கையில் புதிய மாறுதலுக்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது. அதை நீ அனுபவபூர்வமாக உணர்ந்திருப்பாய். புதிய வாழ்க்கைக்கு என் அன்பும் பாசமும் அருளும் எடுத்துக்கொள். உன்னை தேடி நல்ல செய்தி வருகிறது. உனக்கான நேரம் துவங்கிவிட்டது. இனி நல்லது மட்டுமே நடக்கும். உனக்கானது எதிர்பார்த்த அளவிற்கு மேல் உன் விருப்பங்கள் நிறைவேறப் போகிறது. எல்லாம் நல்லது நடக்கப் போகிறது. ஆம் செல்லமே, இது உனக்கான முருகனின் சத்திய வாக்கு, அருள் வாக்கு, சிறுவாபுரி முருகன் வாக்கு. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் முருகா கந்தா கடம்பா கதிர்வேலா.